الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல ஏகரிவனின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் கடுமையான நெருக்கடிகள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் மனிதனுக்கு பல்வேறு விதமான நெருக்கடிகள், சோதனைகள், துயரங்கள் எல்லாமே தொடர்ச்சியாக நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம். இறைவனிடத்தில் நம்முடைய கஷ்டங்களை, நஷ்டங்களை எல்லாத்தையும் புலம்பி இதற்கு ஏதாவது வழியை ஏற்படுத்துவானா என்று இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்தும் எங்களுக்கு இதற்கான தீர்வு கிடைக்கவில்லை, விமோசனம் கிடைக்கவில்லை என்று பேசக்கூடிய நிறைய நபர்களை பார்க்குறோம். இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம், அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டதா, அங்கீகரிக்கப்பட்டதா, அந்த பிரார்த்தனைக்கு உண்டான வழிகாட்டுதல் மூலமாக தீர்வு நமக்கு கிடைக்கப்பட்டதா என்று யோசிக்கும் பொழுது இல்லை என்ற பெரும்பான்மையான மக்கள் பேசக்கூடியதை பார்க்குறோம். இறைவன் எங்களை பார்க்க மாட்டேங்கிறான், எங்களுடைய பிரார்த்தனையை ஏற்க மாட்டேங்கிறான், எங்களுடைய கஷ்டத்தை போக்க மாட்டேங்கிறான், எங்களுடைய துன்பங்களை நீக்க மாட்டேங்கிறான் என்று புலம்பக்கூடிய மக்களையெல்லாம் பார்க்குறோம். இந்த மாதிரி நிலையில் மார்க்கம் துவா என்றதை ஒரு வணக்கமாக சொல்லி காட்டுகிறது. அனலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அத்துவா ஹுவல் இபாதா. துவா என்பது, பிரார்த்தனை என்பது ஒரு வணக்கமாக இருக்கிறது. வணக்கங்கள் எப்படி தொழுகை, நோன்பு ஒரு வணக்கமாக இருக்கிறதோ அதுபோல் பிரார்த்தனையும் ஒரு வணக்கமாக இருக்கிறது. இறைவனிடத்தில் நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயம் அது வழங்கப்படும். அது மாதிரி நபிகள் நாயகம் சொல்லும் பொழுது ஒவ்வொரு இரவிலும் இரவுடைய மூன்றில் ஒரு பகுதி இருக்கும் பொழுது இறைவன் கீழ்வானத்தில் இறங்கி என்னுடைய அடியார்கள் யாரேனும் என்னிடத்தில் பிரார்த்தித்தால் அவரது பிரார்த்தனையே நான் ஏற்கிறேன், என்னிடம் யாராவது கேட்டால் கேட்குறத நான் கொடுக்குறேன், என்னிடம் யாராவது பாவம் மன்னிப்பு கோரினால் நான் பாவங்களை மன்னிக்கிறேன் என்று கூறுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இரவுடைய கடைசி நேரத்தில் இறைவன் கீழ்வானத்தில் இறங்கி என்னுடைய அடியார்கள் என்னிடத்தில் கேட்க மாட்டாங்களா, கேட்குறதெல்லாம் நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன், பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டால் பாவங்களை மன்னிக்கிறேன் என்று சொல்லக்கூடியதை பார்க்குறோம். அது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு புழுதி படிந்த ஒரு சூழலில் தலையெல்லாம் அப்படியே தலைவிரி கோலமாக அழுக்கு ட்ரெஸ்ஸோட பாலைவனத்தில் யாருமே ஆதரவற்ற நிலையில் ஒரு அடியார் தன்னுடைய இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யும் பொழுது அல்லாஹ் எப்படி ஏற்காமல் இருப்பான்? அப்போ ஒருவருடைய கஷ்டம், அவருடைய நஷ்டம், அவருக்கு ஏற்படக்கூடிய துயரங்கள், சோதனை அளவு ஜாஸ்தியாக இருக்கும் பொழுது இறைவன்பால் நெருங்கி வந்து இறைவா என்னை மன்னித்து விடு என்று கேட்டால் அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான். இறைவா இந்த கஷ்டத்தை போக்கிவிடு என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டால் அல்லாஹ் போக்க தயாராக இருக்கிறான். இறைவா என்னுடைய துன்பத்தை நீக்கிவிடு என்று கேட்டால் நீக்க தயாராக இருக்கிறான்.
அப்படி தான் மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஆனால் பெரும்பான்மையான மக்களிடத்தில் என்ன மாதிரியான சந்தேகங்கள் நம்மிடத்தில் நிலவுகிறது என்றால், நாமளும் தான் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டு இருக்கோம், நம்முடைய கஷ்டங்கள் போகலை. பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடியவங்க பொருளாதாரத்தை கேட்குறோம், தொழிலில் நஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்க தொழிலை எனக்கு சரியாக ஏற்படுத்தி கொடு என்று இறைவனத்தில் கேட்குறோம். பொருளாதாரம் எல்லாம் இருக்கக்கூடியவங்க கூட குடும்ப ரீதியாக எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, அதை நிவர்த்தி செய்வதற்கு வழியை காட்டு இறைவா என்று கேட்குறோம். ஒரு சில சகோதரர்கள் சொல்லக்கூடியதை பார்க்குறோம், எங்களுடைய பொருளாதாரம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடி தொழுகையில் கூட எங்களை ஒரு சிந்தனையாக தொழக்கூடிய அளவுக்கு எங்களை ஆக்க முடிய மாட்டேங்குது, தொழுகையில் கூட எங்களுக்கு அது பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, அவ்வளவு நெருக்கடிகள் இருக்கிறது. காசு பணம் தான் நம்முடைய அளவுகோலாக வைத்திருக்கிறோம். காசு பணம் எங்களிடத்தில் நிறைவாக இருந்தாலுமே எங்களுடைய குடும்ப ரீதியான பிரச்சனைகள் தொழுகையில் கூட எங்களை ஈடுபட வைக்க முடியலை, அந்த அளவுக்கு எங்களுக்கு சிரமமாக இருக்கிறது என்று புலம்பக்கூடியவங்க இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் நாங்கள் எல்லாத்தையும் அல்லாட்ட கேட்குறோம். கஷ்டத்தோடு ஓடி வருவனுக்கு கையை விரித்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ரப்பு ஏன் என்னுடைய கஷ்டத்தை போக்க மாட்டேங்கிறான்? துயரத்தோடு இருக்கக்கூடியவங்களுக்கு அரவணைக்கக்கூடிய ரப்பு ஏன் என்னுடைய துயரத்தைக்கு அரவணைக்க மாட்டேங்கிறான்? என்னுடைய சிரமத்தை போக்க மாட்டேங்க. அது எந்த வகையான சிரமமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, பொருளாதார நெருக்கடியாக இருந்தாலும் சரி, ஏன் நம்முடைய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படவில்லையோ என்ற சந்தேகம் நமக்கு எழுகிறது. அதனுடைய பின்னணி என்ன? முதல்ல நம்ம அல்லாவை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்னா யார்? அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? அல்லாவை பற்றி திருமறை குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். தன்னை பற்றி சொல்லும் பொழுது மாலிகி யௌமித்தீன், நியாய திருப்பு நாளுடைய சக்கரவர்த்தி அல்லாஹ், மறுமை நாளுடைய அதிபதி அல்லாஹ். அந்த நாளில் யாரும் யாருக்கும் பேச முடியாது, யாரும் யாருக்கும் உதவ முடியாது. அந்த நாளில் அல்லாஹ் மாத்திரம்தான் சர்வ வல்லமை உடைத்தவனாக இருப்பான் அந்த நாளில். அதே ரப்பு இந்த உலகத்தில் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான். அல்லாஹ் உங்களுடைய இறைவன் ஒருவனே, அவன் அகில உலகத்திற்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறான், ஆட்சியாளர்களுக்கு அரசனுக்கெல்லாம் அரசனாக இருக்கிறான் என்று திருமறை குர்ஆனில் பல இடங்களில் சொல்லி காட்டுறான். இந்த உலகத்துடைய ரப்பாகவும் இந்த உலகத்துடைய அதிகார வர்க்கத்தில் எல்லாத்திற்கும் மேலே இருக்கக்கூடிய அதிகாரம் செலுத்தக்கூடியவனாகவும் எல்லாத்திற்கும் உணவளிக்கக்கூடியவனாகவும் பரிபாலிக்கக்கூடியவனாகவும் எல்லாத்தையும் கண்காணிக்கக்கூடியவனாகவும் அல்லாஹ் இருக்கிறான். மறுமை நாளுடைய சக்கரவர்த்தியாகவும் இருக்கிறான். ரெண்டு உலகத்திலும் அவனுடைய ஆதிக்கம்தான் இருக்குது. எல்லா விதத்திலும் தலையீடு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிகாரம் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இடத்துல, எல்லாவற்றுக்கும் மேலே இருக்கக்கூடிய இடத்துல அல்லாஹ் இருக்கிறான். எப்படிப்பட்ட இறைவன் எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ்னா இந்த உலகத்துடைய சக்கரவர்த்தி, மறு உலகத்துடைய சக்கரவர்த்தி. அப்படிப்பட்ட அல்லாஹ் எப்படி இருக்க வேண்டும்? எப்படி மனிதரிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும்? அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பேசுகிறான். ஹுவல்லா, அவன்தான் அல்லாஹ், அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் வேற யாரும் இல்லை. ஹுவல் மாலிக், அவன் பேரரசன், அவன் தூய்மையானவன். இப்படி அல்லாஹ் சொல்கிறான். பேரரசன், இந்த உலகத்துடைய பேரரசன், அரசனுக்கெல்லாம் அரசன் அல்லாஹ். அவ்வளோ அதிகாரம் மிக்க இறைவன் எப்படி இருக்க வேண்டும் அல்லாஹ்? உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய சமகாலத்தில் இறைவனாக யாரையெல்லாம் தங்களுடைய கடவுளாக கற்பனை செய்திருக்காங்களோ அவங்களுடைய கடவுளுடைய இலக்கணத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா, பயங்கரமானவனாகவும் விகாரமானவனாகவும் பார்ப்பதற்கே பயம் வர்ற மாதிரியும் தண்டிப்பதில் கடுமையானவன் மாதிரியும் இப்படி தான் அவங்க எல்லாரும் நம்பக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அப்படி தான் வடிவமைத்து வைத்திருக்கிறாங்க. கடவுள்னா எப்படி இருக்கணும்னா, அவன் யார் மீது இரக்கம் காட்டக்கூடாது, யார் மீதும் அன்பு செலுத்தக்கூடாது, பார்க்கறதுக்கே கொடூரமாக இருக்கணும், பார்க்கறதுக்கே பயங்கரமானவனாக இருக்க வேண்டும். இப்படித்தான் ஏனைய சமூகம் நம் வாழக்கூடிய காலகட்டத்தில் கடவுளை நமக்கு அறிமுகம் செய்யுது. ஆனால் இறைவன் அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு அல்லாஹ்வை பற்றி எப்படி அறிமுகம் செய்து வைக்கிறான்? அவன்தான் மாலிக் யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளுடைய அதிபதி. அதே மாதிரி இந்த உலகத்துடைய மாலிக், இந்த உலகத்துடைய பேரரசன் அவன்தான். எல்லா வல்லமையும் வைத்திருக்கிறான். நீங்கள் யாரையெல்லாம் கடவுளாக நம்பிக்கொண்டிருக்கீங்களோ மறுமை நாள் அவங்களெல்லாம் கை விரித்து விட்டு ஓடிடுவாங்க, அவங்களுக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை என்று சொல்லிவிடுவாங்க. இந்த நாளில் எல்லாவற்றையும் கண்காணிக்கக்கூடியவனாகவும் விசாரிக்கக்கூடியவனாகவும் தண்டனை வழங்கக்கூடியவனாகவும் பரிசுகளை வழங்கக்கூடிய வெகுமதிகளை வழங்கக்கூடியவனாகவும் அல்லாஹ் தான் இருக்கிறான். இப்படிப்பட்ட இறைவன் எப்படி இருக்க வேண்டும்? உலகத்துடைய சித்தாந்தப்படி பார்ப்பதற்கு பயங்கரமானவனாகவும் கடுமையானவாகவும் அப்படித்தானே இருக்கணும். நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, உங்கள் இறைவன் அல்லாஹ் அழகானவன், அழகையே விரும்புகிறான். அல்லாவை பார்ப்பதற்கு கண்ணு கொள்ளாது. மறுமை நாளில் நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு முழு பௌர்ணமி நாளில் சந்திரனை பார்ப்பது போல
அப்படி பிரகாசமாக அல்லாவை பார்ப்பீங்க. சில பேர் அல்லாஹ் நாடியவர்கள் அவனுடைய காலில் போய் சஜிதாவில் விழுந்துருவாங்க. அவ்வளோ அழகானவனாக இருப்பான், பார்ப்பதற்கு கண்ணு கொள்ளாது, அவ்வளோ அழகானவன். அல்லாஹ் அழகைத்தான் விரும்புகிறான். எப்படி அல்லாஹ் அழகானவனாக இருக்கிறானோ அது மாதிரி மனிதர்களும் அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் என்று நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. அதே மாதிரி இறைவன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். எல்லா தொழுகையிலும் சூரத்துல் ஃபாத்திகா ஓதுறோம். சூரத்துல் ஃபாத்திகா ஓதாமல் தொழுகை இல்லை. இந்த சூரத்துல் ஃபாத்திகால முதலாவது வசனமாகவே நம்ம ஓதக்கூடியது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அனைத்து புகழும் அகிலத்தை எல்லாம் படைத்து பரிபக்குவப்படுத்தும் ரஹ்மானிற்கே, அல்லாவுக்கே உரித்தாகுக. அர் ரஹ்மான் இர் ரஹீம், அவன் அளவற்ற அருளாளன், நிகரில்லாத அன்பிற்குரியவன். அல்லாஹ் எப்படிப்பட்டவன்னா, நீங்கள் பிற சமூகம் மனித சமூகம் நம்புகிற மாதிரி உங்களை கடுமையாக பார்க்கக்கூடியவன், கடுமையாக தண்டிக்கக்கூடியவன், உங்கள் மீது இரக்கம் காட்டாதவன், உங்கள் மீது அன்பு செலுத்தாதவன் கிடையாது. நீங்கள் பார்க்கக்கூடிய கடவுளாக யாரையெல்லாம் கற்பனை செய்கிறீங்களோ அது மாதிரி விகாரமானவன் கிடையாது. அல்லாஹ் அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன், அர் ரஹீம், நிகரற்ற அன்பிற்குரியவன். உங்கள் மீது அன்பு செலுத்துறதுல அவனுக்கு நிகராக யாருமே இருக்க முடியாது, அவ்வளோ அன்பு செலுத்தக்கூடியவனாக இருக்கிறான். அது மாதிரி உங்கள் மீது அருள் செலுத்தவன் நாடிவிட்டால் அதுலேயும் யாரும் போட்டியிட முடியாது, அவ்வளோ அருள் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். இன்னும் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பேசுகிறான். 59வது அத்தியாயத்துடைய 23வது வசனத்தில் சொல்லி காட்டுறான். அவன் நான் அஸ்ஸலாம், சாந்தி அளிப்பவன், நிம்மதி அளிப்பவன், உங்களுக்கு அடைக்கலம் தரக்கூடியவன், கண்காணிக்கக்கூடியவன், மிகைத்தவன், பெருமைக்குரியவன், நீங்கள் இணை கற்பிக்கக்கூடிய எல்லாவற்றையும் அல்லாஹ் தூயவன், பரிசுத்தமானவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வை பற்றி அவனே சொல்லும் பொழுது உங்களுக்கு நிம்மதி தரக்கூடியவன், உங்களுக்கு அன்பு செலுத்தக்கூடியவன், உங்களுக்கு அடைக்கலம் தரக்கூடியவன், உங்களுக்கு அருள் செலுத்தக்கூடியவன், உங்களை கண்காணிக்கக்கூடியவன், உங்களை பாதுகாக்கக்கூடியவன், உங்களுக்கு உணவளிக்கக்கூடியவன், இப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எல்லா வகையிலும் மனிதர்கள் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான். திருமறை குர்ஆன் நெடுகெங்கிலும் பல வசனங்களில் சொல்கிறான். நான் உங்களை நேசிக்கிறேன், மனிதர்களில் சிலரை நேசிக்கிறேன், இவர்களை நேசிக்கிறேன், அவர்களை நேசிக்கிறேன் என்று பல வசனங்கள் அல்லாஹ் சொல்கிறான். மனிதர்களில் இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், நல்லது செய்யக்கூடிய அல்லாஹ்வுடைய அடியார்களை அல்லாஹ் விரும்புகிறான். யார் அல்லாஹ்வுக்காக நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்களோ உங்களை நான் நேசிக்கிறப்பா, உங்களை விரும்புகிறேன்ப்பா. நான் ஒரு இடத்துல வேலை செய்கிறேன், என்னுடைய முதலாளி என்னை நேசிக்கணும், அப்போ தான் எங்கள் நிரந்தரமாக வேலை செய்ய முடியும், சம்பள உயர்வு கிடைக்கும், கொஞ்சம் நெளிவு சுழிவோடு வேலைகள் செய்வதற்கு பிரச்சனை இல்லை, அவருடைய நேசம் வேண்டும்னு நினைக்கிறோம். ஒரு அமைப்பில் இருந்தால் அமைப்புடைய தலைவர் நேசிக்கணும்னு நினைக்கிறோம். ஒரு அரசியல் கட்சியில் இருந்தால் அந்த கட்சியுடைய தலைவர் நேசிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். குடும்பத்தில் அத்தா நேசிக்கணும், மனைவி நேசிக்கணும், கணவர் நேசிக்கணும், பிள்ளைகள் நேசிக்கணும்னு நினைக்கிறோம். ஒரு நேசம் நமக்கு கிடைத்தால் உலகத்தில் அந்த இடத்தில் நம்ம சுபிச்சமாக வாழ முடியும், நிம்மதி கிடைக்கும் என்பதற்காக நேசத்தை விரும்புகிறோம். பல பலன்களை அனுபவிக்க முடியும் என்பதற்காக நேசத்தை விரும்புகிறோம். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் உங்களை நேசிக்கிற, உங்களை விரும்புகிற அல்லாஹ். இந்த உலகத்துடைய சக்கரவர்த்தி யாருடைய உள்ளத்தில் வேண்டாலும் உங்களை பற்றின நல்ல எண்ணத்தை போட்டு உங்களை பற்றின மாற்றத்தை உருவாக்கக்கூடியவன், அவன் உங்களை நேசிக்கிறான் அப்படின்னு பல இடங்களில் சொல்லு. திரும்ப திரும்ப எல்லாம் சொல்கிறான், இந்த காரியத்தை சரியா உன்னை விரும்புகிறேன், இப்படி இருக்கிறியா உன்னை விரும்புகிறேன், நீ பாவ மன்னிப்பு கேட்டு என்னுடைய பக்கம் நீ மீண்டு நீனா இன்னல்லாஹ யுஹிப்பி தவ்வாபின், யார் தவாபு செய்கிறாங்களோ, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுறாங்களோ, யார் பாவ மன்னிப்பு கேட்டு துவா செய்கிறாங்களோ அவங்களில் அல்லாஹ் நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இப்படி அல்லாஹ் சொல்லக்கூடியதை பார்க்குறான். அவ்வளவு அல்லாஹ் பிறர் நம்புகிற மாதிரி கடுமையானவன் பயங்கரமானவன் கிடையாது. எப்போ அவன் கடுமையானாக மாறுறானா, இவ்வளவு நேசித்து இவ்வளோ அருள் செய்து இவ்வளோ உங்களை பார்த்து கண்காணித்து உங்களுக்கு வழங்கி எல்லாத்தையும் விட்டுவிட்டு மறுமை நாளில் கை சேதத்தோடு அவனை வணங்காமல் அவனுடைய சட்டங்களை பின்பற்றாமல் அவனுக்கு எதிராக நின்று விட்டு மறுமை நாளில் வரும் பொழுதுதான் அவன் கடுமையானவனாக மாறுறான். இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் உங்களை காக்கணுமா பாருங்கள். நம்ம வாழ வேண்டுமென்றால் இந்த நிமிடம் வாழணும்னா அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் நம்ம வாழ முடியாது. அல்லாஹ் நம்ம மீது அருள் செய்யாமல் அன்பு செலுத்தாமல் அவனுடைய கருணை இல்லாமல் நம்ம வாழ முடியாது. அவ்வளவு நம்ம வாழ செய்து கொண்டிருக்கிறான், அவ்வளோ உதவி செய்து கொண்டிருக்கிறான் மனிதர்களை. இப்படிப்பட்ட இறைவன் நம்முடைய கஷ்டத்தில் ஒரு பிரார்த்தனை செய்து அவன் ஏற்காமல் இருப்பானா? அவ்வளவு நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒருவர் எவ்வளோ பெரிய பாவம் செய்து விட்டு இருக்கக்கூடிய சூழலாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்விடத்தில் கையேந்தி விட்டால் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறானாமா. என்னுடைய அடியான் பாவத்திலிருந்து மீண்டு
என்னிடத்தில் பிரார்த்தனை செய்துட்டான், அல்லாஹ் சொல்கிறான் இதை செய்யாத, இப்படி செய்யாத என்று. அதை செய்து அந்த பாவத்தை செய்துவிட்டு பிறகு அல்லாஹ்விடத்தில் துவாவுக்கு கையை தூக்கி இறைவா இந்த தப்பை செய்து விட்டே என்னை மன்னித்து விடு கேட்டால் அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான். அப்படி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. மகிழ்ச்சி அடைந்து தன்னுடைய வானவர்களிடத்தில் சொல்கிறான், பாருங்க என்னுடைய அடியான் பாவம் செய்துவிட்டு ரப்பு தண்டிப்பான் என்ற பயத்தில் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுறான் பாருங்க என்று அல்லாஹ் மகிழ்ச்சி அடைவதாக நபிகள் நாங்கள் சொல்கிறான். ஒரு பாவம் செய்து விட்டால் நம்ம ஒரு விஷயத்தை சொல்கிறோம் நம்முடைய பிள்ளைகள்கிட்ட, அவங்க கேட்கல, முதல் தடவை திட்டிட்டு விட்டுறோம், ரெண்டாவது தடவை அதே தப்பு அடிக்கிறோம், மூணாவது தடவை நான் பேசவே மாட்டேன் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம ஒரே தவிர எத்தனை தடவை திரும்ப திரும்ப செய்கிறோம், திரும்ப திரும்ப அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுறோம். எத்தனை தடவை நீங்கள் தவறு இழைத்து விட்டு எத்தனை தடவை பாவ மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்க தயாராக இருக்கக்கூடியவன் அல்லாஹ் மாத்திரம்தான். என்னால் மன்னிக்க முடியாதுங்க, என்னுடைய குழந்தை என்னால் மன்னிக்க முடியாது. திரும்ப திரும்ப ஒரே தவறில் மூழ்கிவிட்டு அந்த தவறுக்காக என்னிடத்தில் மன்னிப்பு கேட்டால் என்னால் மன்னிக்க முடியாது. ஆனால் நான் அதே தவறை திரும்ப திரும்ப செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தால் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான். எப்படிப்பட்டவன் அல்லாஹ், கற்பனை செய்து பார்க்க முடியலைங்க. அவ்வளவு மனிதர்கள் மீது இரக்கம் காட்டக்கூடியவனாக அன்பு செலுத்தக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான். பிறகு ஏன் நம்முடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டேங்கிறான்? ஏன் நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படவில்லை? ஏன் நம்முடைய பிரார்த்தனைகள் மூலமாக நாம் இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து நமக்கு விமோச்சனம் கிடைக்கல? பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் மார்க்கம் சில சட்டத்திட்டங்களை சொல்லித் தருகிறது. முதலாவதாக நான் சொன்னது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஒரு அடியார் பாலைவனத்தில் தன்னுடைய உணவு தண்ணீர் வாகனம் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு புழுதி படைந்த ஒரு சூழலில் அப்படியே ட்ரெஸ் எல்லாம் அப்படியே மண் புழுதி, தப்பிக்க வழியே இல்லை, எங்கேயாவது போய் தப்பிக்க முடியாதா என்ற கஷ்டத்தில் உணவு கிடைக்காம அப்படியே தலைவிரி கோலமாக இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்தால், அப்படி நபிகள் நாயகம் சொல்லிவிட்டு இவ்வளோ கஷ்டம் அவ்வளோ துன்பம், அந்த நிலையில் அல்லாஹ்வை தவிர அவனுக்கு உதவி செய்வதற்கு யாருமே கிடையாது, அவன்தான் உதவி செய்ய வேண்டும், அவன் உயிர் வாழ வேண்டும் என்றால் அவன் அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் அல்லாஹ்வுடைய கருணை இல்லாமல் உதவி இல்லாமல் அவன் உயிர் வாழ முடியாது. அந்த நிலையில் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார், ஆனால் அல்லாஹ் ஏற்காமல் இருப்பான், அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்க மாட்டான் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, அதை அங்கீகரிக்காமல் விடவே மாட்டான் அல்லாஹ். கஷ்டத்தில் நீங்கள் போய் அல்லாஹ்விடத்தில் முறையிட்டால் கண்டிப்பாக அல்லாஹ் அதுக்கு உண்டான வழியை காட்டுவான். திருமறை குர்ஆனில் அப்படித்தான் சொல்லி காட்டுறான் அல்லாஹ். மனிதர் தன்னுடைய துன்பத்திலும் துயரத்திலும் உவண்டு போய் தப்பிக்க வழி இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறாங்க, அல்லாஹ் அவருடைய பிரார்த்தனையை அங்கீகரித்து அவருக்கு விமோச்சனத்தை கொடுக்குறான், அந்த துயரத்தை விட்டு நீக்கிறான். பிறகு ஒன்றுமே நடக்காத மாதிரி அல்லாஹ் நமக்கு ஒன்றுமே செய்யாத மாதிரி போயிடறான், நன்றி கெட்டு போய் நல்லா சொல்கிறான். ஆனால் நீங்கள் கஷ்டத்திலும் துயரத்திலும் அல்லாஹ்விடத்தில் கையேந்தினால் அல்லாஹ் நிச்சயம் உங்களை கைவிட மாட்டான். அப்படிப்பட்டவன் தான் அல்லாஹ். பிறகு ஏன் அங்கீகரிக்க மாட்டான் என்று நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. அவ்வளோ கஷ்டத்திலும் யாருமே உதவ முடியாத நிலையில் அல்லாஹ் தான் உதவ வேண்டும் என்று உணர்ந்து ஒருவர் பிரார்த்தனை செய்கிறார், அவருடைய பிரார்த்தனையை அல்லாஹ் தட்டி கழிக்கிறான், அங்கீகரிக்க மாட்டான். ஏனென்றால் அவருடைய உணவு ஹராமாக இருக்கிறது, அவருடைய உடை ஹராமாக இருக்கிறது, அவருடைய பானம் ஹராமாக இருக்கிறது. அந்த நேரத்தில் அவரிடத்தில் ஒன்றுமே இல்லை, எல்லாமே போயிருச்சு, உயிர் வாழ வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறார். ஆனால் அதற்கு முன்னாடி அவர் சாப்பிட்ட சாப்பாடு, அவர் குடித்த தண்ணி, அவர் போட்ட ட்ரெஸ்ஸு எல்லாமே ஹராமான முறையில் சம்பாதிச்சிருக்கிறார். உங்களுடைய சம்பாத்தியம் எந்த வழியில் இருக்கிறது? ஹலாலாக அல்லாஹ் காட்டி தந்த அடிப்படையில் இருந்தால் நம்முடைய பொருளாதார திரட்டல் தேட்டம் அல்லாஹ் எனக்கு அங்கீகரித்த வழியில் இருந்தால் அதில் அல்லாஹ் பரக்கத் செய்கிறான். நீங்கள் என்ன பிரார்த்தனை செய்தாலும் உங்களுடைய துயரத்தை நீக்க தயாராக இருக்கிறான். இல்லை மாறாக உலகத்தில் வருமானத்தை திரட்ட வேண்டும் என்றால் எப்படி வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம். நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா சம்பாதிக்க வேண்டும் பொருள் திரட்ட வேண்டும் என்ற ஆசை ஹலால் ஹராமை பேண மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும். ஹராமாக இருந்தால் பரவாயில்லை, எனக்கு காசு தான் முக்கியம், எனக்கு பொருளாதாரம் தான் முக்கியம், சம்பாதிக்க வேண்டும், இது ஹராமா ஹலாலா என்று கூட பார்க்க மாட்டாங்க. எந்த வழியில எல்லாம் பொருளாதாரத்தை திரட்ட வேண்டுமோ அப்படியெல்லாம் திரட்டுவாங்க.
என்ற நிலையை பார்க்குறோம். அப்படி நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. அந்த காலகட்டம் இன்றைக்கா என்று யோசிக்கிற அளவிற்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? நம்ம சமூகத்துடைய நிலைமை எப்படி இருக்கிறது? நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் நிலைமை எப்படி இருக்கிறது? வட்டி மிகைத்து போய் நிற்கிறது. எல்லா இடத்திலும் வட்டி. ஒரு தொழில் செய்வதற்கு அந்த தொழில் மூலமாக தன்னுடைய பொருளாதாரத்தை வளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் வட்டிக்கு பணத்தை வாங்கி தொழில் செய்ய வேண்டும் என்ற நிலையில் இன்றைக்கு இருக்கிறோம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வட்டியை அழிக்கிறான், தர்மங்களை தான் அல்லாஹ் வளர்க்கிறான், நன்றி கெட்ட எந்த அடியாரையும் அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்று சொல்லி காட்டுறான். இன்றைக்கு பொருளாதாரத்தை திரட்ட வேண்டும் என்றால் வட்டி மிகுதியாக இருக்கிறது, பொய் பித்தலாட்டம் இருக்கிறது. எல்லா தொழிலையும் பொய் எப்படிப்பட்டது? நம்மளை அழித்து நாசமாக்கி விடக்கூடிய கத்தி. நபிகள் நாயகம் ஒரு தடவை ஒரு சந்தைக்கு போறாங்க, கடைவீதி பகுதியில் போறாங்க. ஒருத்தர் பேர்ச்சம்பழத்தை கொட்டி வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படியே மலை மாதிரி குமிச்சு வச்சிருக்கிறார். நபிகள் நாயகம் பார்த்து விட்டு பேர்ச்சம்பழத்துக்குடைய அடி பகுதியில் கையை வைத்து உள்ள வைக்கிறாங்க. பேர்ச்சம்பழம் ஈரமாக இருக்கிறது, மேலே எல்லாம் காஞ்ச பேர்ச்சம்பழமாக இருக்கிறது. காஞ்ச பேர்ச்சம்பழத்தை மேலே போட்டு விட்டு அடியில் ஈர பேர்ச்சம்பழத்தை போட்டிருக்கிறார். இப்போ ஈரமாக இருக்கக்கூடிய பேர்ச்சம்பழம் அளவில் அதிகமாக பிடிக்கும், சீக்கிரம் கெட்டு போகும். அது ஈரமாயிருச்சு, இந்த நிலைமையில தான் இருக்குது என்று போட்டு விற்பது தவறு கிடையாது. இதுதான் இதோடைய நிலைமை, இதுக்கு இதான் ரேட் அப்படின்னு. மேலே நல்லதை போட்டுவிட்டு அடியில் அது மாதிரி தவறான பொருளை போட்டுவிட்டு வியாபாரம் செய்கிறத பார்த்து விட்டு நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, அல்லாஹ் உன்னுடைய வியாபாரத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்துவான், பரக்கத்து செய்ய மாட்டான், அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு அஞ்சிக்கொள், இப்படி வியாபாரம் பண்ணக்கூடாது என்று அறிவுரை சொல்கிறாங்க. மழையில் நனைஞ்சிருச்சு, லேசாக நனைஞ்சிருச்சு அப்படின்னா அதை வெளியே போட்டு வியாபாரம் பண்ணு, அதே உள்ள மறைத்து வைத்து வியாபாரம் பண்ணுற, அப்படி வியாபாரம் பண்ணக்கூடாது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலைமையை பாருங்க. இன்றைக்கு நான் செய்யக்கூடிய வியாபாரத்தில் இப்படி தான் இருக்குது, என்னுடைய தொழில் இப்படி தான் இருக்கிறது என்று ஓப்பனாக சொல்றதுக்கு யாரெல்லாம் தயாராக இருக்கிறோம்? எத்தனை பொய்கள்! என்ன நினைக்கிறோம்னா, நிறைய கஷ்டம் இருக்கிறது நம்ம இடத்துல, நெருக்கடிகள் இருக்கிறது, எல்லாருக்கும் இருக்கும், எல்லா பிரச்சனையும் இருக்கும். எல்லாத்துக்கும் எனக்கு பிரச்சனை இருக்கு, எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்கும். சோதிப்பதற்காக எல்லா பிரச்சனைகளை கொடுப்பான். இப்போ நமக்கு ஒரு 5000 ரூபா தேவை. இதை எப்படியாவது விற்று விட்டால், அல்லது இந்த தொழிலில் இப்படி செய்து விட்டால், அல்லது நாம் வேலைக்கு போகிற இடத்துல பொய்யை சொல்லி வேலை செய்து விட்டால் இந்த 5000 ரூபா கிடைச்சிடும், இந்த கடனை அடைச்சிருவோம்னு நினைக்கிறோம், இந்த பிரச்சனையை நீக்கலான்னு நினைக்கிறோம். ஆனால் இதன் மூலமாக இன்னொரு பிரச்சனை தான் வரும். இறைவனுடைய உதவி இல்லாமல், இறைவனுடைய கருணை இல்லாமல், இறைவனுடைய பரக்கத் இல்லாமல் எதையும் நாம் சாதித்து விட முடியாது என்பதை கவனத்தில் வச்சுக்கணும். ஏன் அல்லாஹ் இவ்வளவு சட்டத்திட்டங்களை சொல்கிறான்? பொருள் திரட்டுறதுலேருந்து மனுஷ வாழ்க்கை வரைக்கும் இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று. 2வது அத்தியாயத்துடைய 30வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மலக்குமார்களிடத்தில் மனிதனை படைப்பதற்கு முன்னாடி ஒரு உரையாடல் நிகழ்த்துறான்லாம். அப்போ சொல்லும் பொழுது சொல்கிறான், ஒரு கலீபாவை, ஒரு பிரதிநிதியை நான் பூமிக்கு அனுப்ப இருக்கிறேன், படைக்க இருக்கிறேன், ஒரு தலைமுறையை நான் படைக்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலக்குமார்கள் கேட்குறாங்க, இறைவா உங்களுடைய வணங்குறதுக்கு நாங்கள் இருக்கிறோம், பூமியில் குழப்பம் செய்து ரத்தத்தை சிந்தக்கூடியவங்களை ஏன் படைக்கிற, அப்படிப்பட்டவங்களை ஏன் படைக்க வேண்டும் அப்படின்னு கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அறியாது நாம் அறிஞ்சு வச்சுருக்கிறோன்னு சொல்கிறோம். அப்புறம் ஆத நபியை கூப்பிட்டு டெஸ்ட்டெல்லாம் வைக்கிறேன், அது அப்படியே தொடர்ச்சியாக வருது. அதில் சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய பிரதிநிதியை பூமியில் படைக்க போகிறேன். அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? அன்பானவன், இரக்கம் காட்டுபவன், கருணை காட்டுபவன், நீதி மிக்கவன், நிலையானவன், யாருக்கும் அநியாயம் செய்யாதவன், பரிசுத்தமானவன், தூய்மையானவன். அவனுடைய பிரதிநிதியாக இந்த பூமிக்கு வந்திருக்கக்கூடிய நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்ப்பான். நம்ம ஒரு தகவலை ஒருத்தருக்கு சொல்வதற்கு ஒருவரை நியமிக்கிறோம், அங்கே போய் சொல்லு, எனக்கு பதிலாக நீ போயிட்டு வா, ஒரு காரியத்தை செய் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நான் அது மாதிரியே தானே சொல்லியிருப்போம். நமக்கு ஒரு பிரதிநிதியை ஒருவரை உருவாக்கி வைத்திருக்கிறோம்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அது மாதிரி நீ செஞ்சு காட்டுப்பான். அல்லாஹ்வுடைய பிரதிநிதியாக, அல்லாஹ்வுடைய கூட்டமாக, அல்லாஹ்வுடைய தலைமுறையாக நம்ம இங்கே வந்து நிற்கிறோம். அவனுடைய பிரதிநிதியாக இருக்கிறோம். அவன் சொன்னதை, அவன் செய்ததை, அவன் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கிறானோ அதை செயல்படுத்துவதற்கு இங்கே வந்திருக்கிறோம். இறைவனுடைய பிரதிநிதியாக இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம். இந்த பூமியில் என்னுடைய ரப்பு எனக்கு எதை கொடுத்திருக்கிறானோ அதை நான் பின்பற்றுவேன், செய்வேன், கடைபிடிப்பேன் அப்படின்னு இறங்கி பாருங்க.
அடே நான் எதுக்கு அனுப்பிச்சோன்னா அதை கரெக்டாக செய்கிறான் பாரு, அவனுக்கு நான் எதை வேண்டாலும் கொடுக்க தயாராக இருக்கிறேன்னு நல்லா இறங்க மாட்டானா? அல்லாவோட உதவி வராதா? நம்முடைய கணக்கெல்லாம் எப்படி இருக்குதுன்னா, ஆதம் நபிக்கு இறைவன் படைக்கும் பொழுது இந்த உரையாடலுக்கு பிறகு படைக்கிறாங்க, மலக்குமார்கள் முன்னாடி சபையில் பரீட்சையெல்லாம் நடக்குது. பிறகு இங்கே இருங்க, செய்தா உங்களை வழி கெடுக்கக்கூடாது, இந்த மரத்தை மட்டும் நெருங்காதீங்கன்னு ஒரு கட்டளை போடுறான். அவர் மீறி நெருங்கிறாரு, அதனால பூமிக்கு எல்லாம் இறக்கின்றான். செய்தானுடைய தீண்டலுக்கு ஆளாயிடுறாங்க. இந்த செய்தான் ஆதம் நபிக்கு தெரியும், செய்தான் நமக்கு பகிரங்க எதிரி, இங்கிருந்து நம்மளை வழிகெடுத்துருவான். மலக்குமார்கள் இருக்கக்கூடிய அல்லாஹ் இருக்கக்கூடிய சபையிலே நமக்கு எதிராக பேசினவன், அல்லாஹ்வுடைய கோபத்தை வாங்கி கட்டிக்கிட்டவன், அதனால நரகம் அவனுக்கு பரிசாக ஆனது. அப்படிப்பட்ட செய்தான் நமக்கு எதிரி என்று தெரிந்திருந்துமே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்க, செய்தானுடைய தீண்டலுக்கு ஆளாகி வழிகட்டுறாங்க. பிறகு அல்லாஹ் மன்னித்து அவங்கள பூமிக்கு அனுப்புகிறான். இந்த செய்தான் எப்படிப்பட்டவன், அதை நம்ம அந்த சம்பவத்தை அப்படியே தொடர்ச்சியாக குர்ஆனில் எடுத்து படிச்சிங்கன்னா தெரியும். இப்படி நேருக்கு எதிராக பார்த்து விட்டு நம்ம வழிகேட்டில் விழ முடியாது. நேருக்கு நேராக செய்தான் அங்கேயே பேசுகிறான், எனக்கு கொஞ்சம் அவகாசம் கூட, இவங்களை வழிகெடுப்பேன், இவங்களை நாசமாக்குவேன், இவங்க நரகத்தை கூட்டிகிட்டு வருவேன்னு இதையெல்லாம் பார்த்து விட்டு அந்த இடத்துல நம்ம வழிகெடக்கூடாது. ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வழிகெடுறாங்க. அதான் ப்ரோக்ராம். இன்றைக்கு அல்லாஹ்வுடைய பிரதிநிதியாக நம்ம இருக்கிறோம்ல, நமக்கு சைத்தான் எப்படி போடுறான், இந்த மரத்தின் பக்கம் அவர் நெருங்காமல் இருந்திருந்தால் வேற மாதிரி இருக்கும். அல்லாஹ்வுடைய ப்ரோக்ராம் அதுதான். நமக்கு சைத்தான் எப்படி போடுறான், இந்த காரியத்தை நீ ஹலாலாக சம்பாரித்து என்றைக்கு நீ சேர்க்கிறது, என்னைக்கு இந்த பிரச்சனையை முடிக்கிறது, என்னைக்கு இதில் இருந்து நீ வெளியே வர்றது, அப்போ இதெல்லாம் செஞ்சுக்க, நேக்கு போக்க போய்க்க, தொழில்னா அப்படித்தான், பொய் பேசணும், ஃப்ராடு பண்ணணும், பித்தலாட்டம் செய்ய வேண்டும் என்று உள்ளத்தில் போடுறான். பிரச்சனையை ஈஸியாக நம்ம சுமூகமாக முடிச்சிடலான்னு. ஆனால் விளைவு என்ன, இறைவனுடைய கோபத்துக்கு ஆளாகிறாங்க. அதே மாதிரி நாம் இறைவனுடைய கோபத்திற்கு தான் ஆளாகும். அதை கவனத்தில் நாம் வைத்து கொள்ள வேண்டும். இந்த பொருளாதார விஷயத்தில் நம்ம சரியாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நம்முடைய பிரார்த்தனை அங்கீகரிக்க வேண்டும். நம்முடைய துவாவை அல்லாஹ் அங்கீகரித்தால்தான் நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியிலையும் சரி மறுமையிலையும் வெற்றியாக இருக்கும். இப்போ நம்ம மறுமை வெற்றி, இந்த உலகத்துடைய வெற்றி வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய உதவியும் கருணையும் வேண்டும். அது வேணும்னா இறைவனிடத்தில் நம்ம வைக்கக்கூடிய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட வேண்டும். அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய பொருளாதாரம் ஹலாலான முறையில் இருக்க வேண்டும். இதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் சில விஷயங்கள் இரண்டாவது உரையில் அறிந்து கொள்ளலாம். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல ஏகரைவனின் நல்லடியார்களே, நாம் இந்த வாழ்க்கை என்பது இந்த உலகத்தோட முடிவு பெறக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இல்லை. மறுமை என்ற பிறகு, மரணத்திற்கு பிறகு உண்டான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இந்த உலகத்துடைய வாழ்க்கை என்பதும் நிரந்தரமானதும் கிடையாது. இரண்டாவது ஒரு வாழ்க்கை இருக்குது. இங்கே ஒரு 50 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் வாழ்வோம், பிறகுதான் நம்முடைய வாழ்க்கை முடியும், அங்கே போய்க்குவோம் அப்படிங்கிற நிலையும் கிடையாது. எந்த நிமிடம் வேணாலும் நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் முடிவு பெறலாம். அப்படி தான் யதார்த்தமாக அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். அப்போ அதை நம்ம கவனத்தில் வைத்து கொண்டு நாம் ஒரு கட்டத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம், மறுமையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் நமக்கு வேணும், மறுமை வெற்றி வேணும், அல்லாஹ்வுடைய உதவி வேணும். அப்படின்னா நாம் முடிந்த அளவுக்கு அல்லாஹ் சொன்ன சட்டத்திட்டங்களை கடைபிடிக்க வேண்டும். நம்முடைய பலகீனத்தாலோ சிரமத்தினாலோ நெருக்கடியினாலோ நாம் கடைபிடிக்காவிட்டால் அல்லாஹ்விடத்தில் அதை ஒப்படைத்து பாவ மன்னிப்பு தேடி அதன் பக்கம் இருந்து, தவறின் பக்கம் இருந்து மீண்டு சரியான பாதையின் பக்கம் பயணிக்கக்கூடிய நல்ல மக்களாக மாற வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையும் இவ்வுலக வாழ்க்கையும் மறுமையும் பக்குவப்படுத்தும். அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் ஆக்கியல் புரிவானாக என்று பிரார்த்தித்து என்னுடைய ஜும்மா உரையை நிறைவு செய்கிறேன்.